வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நலம். இன்றைக்கி நான் ஒரு கதை கூறலாம் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருக்கேன். என்ன கதை அப்படின்னு பார்க்கலாமா? கும்பகோணம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? மகாமகம் சொல்லுவோம். நமது காஞ்சி பெரியவர் மகாமகத்தை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மடத்தில் தங்கியிருக்கிறார். ஐயா வந்திருக்கிறதுனால ஜனங்க எல்லாரும் கூடி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காவி உடைக்காரர் விலகி தனியாக நின்றுட்டுருக்காரு. அவர் கண்களில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ற ஏக்கம் கண்களில் தெரிஞ்சது. நமது காஞ்சி பெரியவர் ஐயா எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருந்தார். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் தூரமாக அவரை நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனே தனது உதவியாளரை கூப்பிட்டு, தம்பி, அவர் நின்றுட்டுருக்கார் இல்லையா காவி உடைக்காரரை, அவர் இங்கே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ட உடனே அந்த ஜனங்க அவ்வளோ கூட்டமாக இருந்தது இல்லையா, அவங்கள ஆட்டோமேட்டிக்காகவே விலகி நின்றுட்டு இருந்தாங்க தானாகவே. என்னடா இது அதிசயம்னு பார்த்தா, அந்த விலகி நின்றுட்டு இருந்தார் இல்லையா காவி உடைக்காரர், அவருக்கு தொழுநோய். அது தொற்று நோய் இல்லையா, அதனால் அவரை யாரும் தொடாமல் விலகி தனியாக நின்றுட்டு இருந்தாங்க. அவர் காவி உடைக்காரர் ஐயா கிட்ட நல்லா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு, ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவும் தன்னுடைய பிரசாதத்தை கொடுத்துட்டு, தம்பி, உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். ஐயா, எனக்கு 2 வரங்கள் வேணும், அது தாங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, இப்போ நம்ம இந்தியா ஆங்கிலேயத்தை மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க, அவங்க எல்லாரும் நலன் பெறணும், அதுக்கு விடுதலை வேணும், அதுக்கு நாட்டோட விடுதலை வேணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் தெய்வீக தன்மையோடு இருக்கணும். நமக்கு ஆன்மீகம் தெய்வீகம் தான் வாழ்க்கையிலுடைய அடிப்படையே. அது மக்கள் உணர்ந்து தெய்வீக தன்மையாக இருந்தாங்கன்னா அவங்க மன நிம்மதியோடு இருப்பாங்க. எனக்கு இந்த 2 வரங்கள் தாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, நீங்கள் கேட்டது நியாயமான வரங்கள், இது கண்டிப்பாக நடக்கும். நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன் அம்பிகை அம்மன்கிடம், அம்மன் கண்டிப்பாக அருள் புரிவாள், இது கண்டிப்பாக நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆனாலும் ஐயாவுக்கு மனசுக்குள்ளார இவர் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கார். தன்னுடைய உடல் நலத்தை